ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் 24/7 லைவ் ஸ்ட்ரீமிங்கில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி காலையிலேருந்து லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஷால் அண்ட் சௌந்தர்யாக்குள்ளே ஒரு கான்வர்சேஷன் போச்சு. அதாவது விஷால் வந்து நான் என்ன இன்ஸ்டன்ஸில் ஒன்றை வந்து தப்பாக நினச்சேன் அப்படின்றத சொல்கிறாரு. அந்த 2 இன்சிடென்ட், பீன் பேக்கில் ஒன்று, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி காட்டுறியா அப்படின்னு மாதிரி கேட்டாங்கல்ல, அந்த 2 விஷயத்தை சொல்லிவிட்டு நான் அப்போ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கடுத்து நான் சாச்சனா கிட்ட பழகும்போது தான் தெரிஞ்சிச்சு, இதெல்லாம் வந்து நார்மலாக அந்த பொண்ணுங்க வந்து க்ளோஸ் ஆகிறப்ப பண்ணுற ஒரு விஷயம். ஸோ அது வந்து தப்பு கிடையாது அப்படின்றத உணர்ந்துட்டேன். அதுக்கடுத்து நான் உங்ககிட்ட சாரி கேட்குறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணேன், பட் நீ வந்து அதை வேறு மாதிரி எடுத்துக்கிட்ட போல். ஸோ வர்றப்ப எனக்கு வந்து கொஞ்சம் ஹர்ட் ஆச்சு, என்னை பார்க்காம நீ போயிட்ட சில நேரங்களில் அப்படின்னு சொன்ன உடனே, இல்லைடா எனக்கு தெரியாது, நான் வேறு ஏதோ மைண்ட் அப்செட்டில் இருந்தேன் அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா சொல்ல உடனே ஓகே, இனிமேல் நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிவிட்டு, நான் உன்னை வந்து இன்டென்ஷனலாக அப்படி பண்ணலை, எனக்கு மைண்டில் தோணுச்சு அதனால் நான் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி விஷால் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாகவே கிளாரிட்டி கொடுத்துட்டார். ஒரு பக்கம் இது போயிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் ரயான் கிட்ட வந்து நம்ம இவங்க வந்து கேட்டுட்ருக்காங்க, சௌந்தர்யா வெளியே நமக்கு போயிருக்குதுல்ல, ஸோ கண்டிப்பாக வந்து பயங்கர நெகட்டிவில் எல்லாத்தையும் அடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க இவங்க எல்லாருமே. அவங்க மேபி என்னுடைய ஃபேன்ஸாக இருக்கலாம், என்னுடைய பிஆர் டீம் வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது. ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து என்னென்னா புஷ் பண்ணுறது என்ன அப்படிங்கிறது தான் வேலையை தவிர, மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னுடைய ஃபேன்ஸ் தான் இவங்களை வந்து காயப்படுத்தியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே, உனக்கு அப்படி தோணுதில்ல, எப்படி தோணுனாலும் உனக்கு தோன்றதை என்ன அப்படிங்கிறது உனக்கு தெரியுதில்ல, அதை நீ போய் கேமரா கிட்ட முன்னாடி கிளாரிட்டி பண்ணிக்கோ. சாரி கேட்டுருன்னு, சாரி நான் ஏற்கனவே கேட்டேன் அப்படின்றாங்க. சரி சாரி கேட்டுருந்தா ஒரு தடவை பேசிடு பேசாமல், என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அவங்களுக்கு என்னென்னா சாச்சனா சொல்லி விட்டுருச்சுல ஒன்று, இந்த மாதிரி நெகட்டிவாக ஃப்ரேம் பண்ணுறாங்க வெளியே எல்லாத்தையுமே, போட்டு சிம்மெல்லாம் வாங்கி கொடுத்து ஓட்டு போட சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து பிஆர் கிடையாது, ஃபேன்ஸு அப்படிலாம் வந்து விளையாடக்கூடாது அப்படின்றத அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அவங்கள வந்து அதனால் ஜீரணிக்க முடியல. ஐயோ நம்ம தப்பாக விளையாண்டு ஒரு வேலை போகிறோமோ அப்படின்ற மாதிரி கணிச்சிட்டாங்க. ஏன்னா இவ்வளோ பேர் அப்படி சொன்ன உடனே எப்பயும் பிஆர் அப்படின்ற டாபிக் வரதான் செய்யும். ஆனால் இவ்வளோ தூரம் அது கிளாரிட்டியாக வந்து பேசும்போது அவங்களுக்கு வந்து ஒரு பயம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது எல்லாரும் பார்க்க முடியுது. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது அடுத்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சரி ஓகே நீங்கள் எல்லாம் சொல்லிட்டீங்க, நான் இனிமேல் ஒரு கேமரா முன்னாடி போய் சொல்லி அதற்கான கிளாரிட்டி கொடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக வந்து ரயான் கிட்ட வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. ஓகேவா? அடுத்து இந்த சேலஞ்சிங் 8ன்னு சொல்லி இன்னமும் பிக் பாஸ் உருட்டிகிட்டு இருக்கேன். இந்த யாரா நீ கோமாளி அப்படின்ற மாதிரி இருக்குது. அதாவது வாரம் ஆனால் ஒன்று சொல்லிடுவான், ட்விஸ்ட் இருக்க போகுது அப்படின்றான், அப்புறம் ஒன்றும் இருக்காது. போன வாரம் அதே மாதிரி உள்ளே வந்தவொடனே செம்ம சேலஞ்சுப்பா, வேறு லெவல் பண்ண போகிறீங்கன்னா, அப்புறம் வந்து ரீவிசிட்டுன்னாங்க. இப்போ திருப்பி சேலஞ்சிங் 8 நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு, இப்போ டாப் 6 பற்றி நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஓகேவா, அந்த ஸ்டேஜில் இருக்கீங்களான்னு கேட்டதுக்கு ஒவ்வொருத்தவங்களும் அது பேச ஆரம்பித்தாங்க. அப்போது எல்லாம் வந்துட்டு ரவீந்திரன் வந்து நான் கேம் உடச்சிருக்கேன், மைண்ட் கேம் ஆடிருக்கேன்றாரு. அப்புறம் வந்து வரிசையாக அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாம் சொல்கிறாங்க. அதாவது நம்ம சாச்சனா வந்து 2 பேரை நான் ட்ரை பண்ணேன், அது ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன், நான் என்னோடய கேம் ஆடிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி என்ன அவங்க மைண்டை உடச்சிங்கிறத இப்போ சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ரியா இருக்குல்ல, அந்த கோமாளி ரியா, அது வெளியே வந்து பார்த்தீங்கன்னா வந்தோடனே முட்டுக்கு குமரன் சொம்படிச்சிச்சு பயங்கரமாக. சௌந்தர்யாவை இது பெருசாக பேசலை. இப்போ சௌந்தர்யாவை அடிக்கிறாங்களாம் எல்லாம், அது அவனுக்கு பாவமாக இருக்கான். உடனே அது சொல்லுது, எல்லாம் எத்திக்கலாக விளாண்டுட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே, அப்போ என்ன நீ எத்திக்கலாக விளாட்றேன்னா அப்போ அன்னத்திக்கல் நிறைய பேர் விளாட்றாங்கன்னு சொல்லி தானே அர்த்தம். உடனே சுனிதா வரா உள்ள, என்ன நீ இப்படி சொல்கிற, இப்பெல்லாம் பேச தப்பாக இருக்குன்னொடனே உடனே ஒருத்தனுக்கு கோவம் வந்துடுது. யாருக்கு தெரியுமா? நம்ம சௌந்தர்யாவுக்கு தான். சரியா? வந்துட்டு அது எப்படி இங்கே ஒருத்தவங்க போட்ட உழைப்பை நீங்கள் வந்து ஆமாம் நீ அப்படியே கிழிச்சிட்டு அப்படியே உழைப்பை போட்டு என்னத்தை கிழிச்சு அப்படின்னு மாதிரி அழகாக சொல்கிறா. பிஆர் நீ செட் பண்ணியிருக்க, நான் ஒரு நாள் ப்ரூவ் பண்ண முடியும், என்னால் அவனுக்கு கிழிக்க முடியும், ஒன்று என்கிட்டலாம் நீ வராத அப்படின்னோடனே, நான்லாம் இவ்வளோ உழைச்சி வந்திருக்கேன், அப்போ நான் மட்டும் என்ன பிடிங்கிட்டு வந்திருக்கேன், 13 வருஷம் இந்த ஃபீல்டில் இருக்கேன், தமிழ் தெரியாது, எங்கள் ஃபேமிலி யாருமே சப்போர்ட் பண்ணல, எனக்கு யாருமே ஓட்டு போடல, நான் வந்து இந்த நேரம் நின்றுட்டுருக்கேன், இங்கே வந்து நீ என்னடானா பேசிகிட்டு இருக்க, எல்லாம் செட் பண்ணிவிட்டு பிஆர் செட் பண்ணிவிட்டு அப்படின்ற மாதிரி. இல்லைங்க நீ திருப்பி என்ன திருப்பி பண்ணுறாங்க, வாயை மூடுமா அப்படின்ற மாதிரி ஒரே அடி போட்டு சௌந்தர்யா அது பேசவே முடியலையே. அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க, ரியா அவங்களும். இது எதுக்கு உள்ளே போகுது? அப்போ குற்றம் உள்ள நெஞ்சு குருவுருக்கும் தானே, அப்போ ஏதோ தப்பு பண்ணியிருக்கேங்கிறத நீ உணர்ற இல்லை. அப்படி இருக்கும் பொழுது வந்து சுனிதா கிட்ட அடிக்குது, வந்து பட்டுன்னு சுனிதா திருப்பி அடிக்குது பாருங்கள். எப்படி நீ அவள் கரெக்டாக தான் சொல்கிறா, இன்னொருத்தவங்களை நீங்கள் வந்து கஷ்டப்படுத்தி ஒரு இடத்துல வந்து குளிர்காயிறீங்க அப்படின்றது கரெக்டாக தானே சொல்கிறா அப்படின்றா சௌந்தர்யா. என்ன கஷ்டப்படுத்துனாங்க? உண்மையாக தானே சொல்கிறாங்க. நீ போடுற எஃபர்ட் வந்து வெளியே அப்படி தானே இருக்குது. உண்மையாக சொன்னால் உனக்கு ஏன் கோவம் வருது? அந்த அம்மா வந்து ரியா வந்து என்ன சொன்னாங்கன்னா,
ஒருத்தவங்களுடைய எஃபர்ட் நீங்கள் வந்து இது பண்ணாதீங்க. எஃபர்ட் கரெக்டாக இருந்தால் யாரும்மா பண்ண போகிறா? நீங்கள் இத்து போன மாதிரி ஒரு எஃபர்ட்டை வந்து இன்னொருத்த மூலமாக எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸில் புஷ் பண்ணி பண்ணுற, அப்போ உள்ளே வரதான் செய்வாங்க. சௌந்தர்யா வந்து என்ன ஏன் ஆடுற அப்படி கேட்க தான் செய்வாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.